உங்களை ஆழமாக காயப்படுத்திய ஒருவரைப் பற்றி இப்போது நினையுங்கள். அவர்கள் உங்களை புறக்கணித்த விதம் உங்கள் தூக்கத்தை கெடுத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு மாபெரும் தவறை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் சொன்னால் நீங்கள் இதை உணர தயாரா? அப்படியானால் உங்கள் முழு கவனத்தையும் எனக்குக் கொடுங்கள். இந்த பயணம் உங்கள் மனதை முற்றிலும் மாற்றி அமைக்கும். நீங்கள் எந்த கட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை எம்என் டிவிகளில் பதிவு செய்யுங்கள். இன்றைய உலகில் ஒரு ஆண் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் அவனது உடல் சார்ந்த சோர்வு அல்ல, மாறாக அவனது மனம் மற்றும் உணர்ச்சிகள் சார்ந்த தாக்குதல்களே ஆகும். நீங்கள் ஒருவரை ஆழமாக நம்பியிருப்பீர்கள், உங்கள் நேரத்தையும் உழைப்பையும் அவர்களுக்காக அர்ப்பணித்திருப்பீர்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்கள் உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் உதாசீனப்படுத்தி இருப்பார்கள். இந்த புறக்கணிப்பு ஒரு மனிதனின் சுயமரியாதையை சுக்குநூறாக உடைத்துவிடும். சமூகம் நம்மிடம் என்ன சொல்கிறது? அவர்களை எதிர்த்து கேள், உன் வலியை அவர்களுக்கு புரியவை, அல்லது நீயும் அவர்களைப் போலவே நடந்து கொள் என்று கூறுகிறது. ஆனால் இவை அனைத்தும் பலவீனமானவர்களின் செயல்கள். நாம் பழங்கால கிரேக்க தத்துவங்களை மனப்பாடம் செய்யப் போவதில்லை. மாறாக அந்த உயர்ந்த சிந்தனைகளை இன்றைய நவீன வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்துவது என்பதை பார்க்கப் போகிறோம். உண்மையான ஸ்டோயிக் தத்துவம் என்பது உணர்ச்சிகளை முற்றிலும் அழிப்பது அல்ல, மாறாக எந்த உணர்ச்சியும் உங்கள் முடிவுகளை தீர்மானிக்க கூடாது என்ற ஆழமான நிலைப்பாடாகும். உங்களை காயப்படுத்தியவர்கள் உங்கள் கவனத்தை ஈர்க்க ஒரு வலையை விரித்திருக்கிறார்கள். அந்த வலையில் நீங்கள் சிக்கும் வரை அவர்கள் உங்களை ஆட்டிப்படைப்பார்கள். இந்த உளவியல் விளையாட்டை நாம் இப்போது உடைத்தெறியப் போகிறோம். உங்களை ஒருவரால் எளிதாக காயப்படுத்த முடிகிறது என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்று எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? இதன் உண்மையான பொருள் என்னவென்றால், உங்கள் உணர்ச்சிகளின் கட்டுப்பாட்டு விசையை நீங்கள் வேறு ஒருவரின் கைகளில் கொடுத்துவிட்டீர்கள். அவர்கள் பொத்தானை அழுத்தினால் நீங்கள் கோபப்படுவீர்கள், அவர்கள் மற்றொரு பொத்தானை அழுத்தினால் நீங்கள் வருத்தப்படுவீர்கள். இது ஒரு பலவீனமான மனிதனின் நிலை. ஆனால் ஒரு வலிமையான, அறிவுபூர்வமாக முதிர்ச்சியடைந்த ஒருவன் இப்படி வாழமாட்டான். பழிவாங்கும் எண்ணம் என்பது ஒரு மாயை என்பதை அவன் அறிவான். உங்களை புறக்கணித்த ஒருவரை எப்படி மீண்டும் உங்கள் பக்கம் திருப்புவது என்று நீங்கள் தேடிக்கொண்டிருந்தால் நீங்கள் தவறான பாதையில் பயணிக்கிறீர்கள். உண்மையான அதிகாரம் என்பது அவர்கள் உங்களை கவனிக்கிறார்களா இல்லையா என்பதைப் பற்றி கவலைப்படாத நிலையை அடைவதுதான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தத் தொடங்கும்போது உங்களை காயப்படுத்தியவர்கள் தாமாகவே உங்களை கவனிக்கத் தொடங்குவார்கள். இது மாயாஜாலம் அல்ல, இது தூய்மையான மனித உளவியல். அவர்கள் உங்களை கீழே தள்ள நினைத்தார்கள், ஆனால் நீங்கள் அந்த வீழ்ச்சியை ஒரு படிக்கட்டாக மாற்றுவதை பார்த்து அவர்கள் அதிர்ச்சியடைவார்கள். இதுவே வலிமையான ஒரு ஆணை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. அமைதி என்பது வெறுமனே வார்த்தைகளை பேசாமல் இருப்பது அல்ல, அது ஒரு பேரிரைச்சலை உள்ளடக்கிய ஒரு பயங்கரமான ஆயுதம். உங்களை உதாசீனப்படுத்திய நபர், நீங்கள் அவர்களிடம் கெஞ்சுவீர்கள், வாக்குவாதம் செய்வீர்கள், அல்லது குறைந்தது உங்கள் கோபத்தையாவது வெளிப்படுத்துவீர்கள் என்று எதிர்பார்க்கிறார். உங்கள் எதிர்வினைதான் அவர்களுக்கான உணவு. ஆனால் நீங்கள் முழுமையான அமைதியை கடைப்பிடிக்கும்போது அவர்களின் எதிர்பார்ப்பு சுக்குநூறாக உடைகிறது. ஒரு வலிமையான மனிதன் தன் ஆற்றலை வீணான விவாதங்களில் செலவிடுவதில்லை. அவன் அமைதியாக இருந்து அந்த அமைதியின் மூலம் எதிராளியை மனதளவில் தோற்கடிக்கிறான். இதுவே உண்மையான ஸ்டோயிக் அணுகுமுறை. அவர்கள் உங்களை புறக்கணிக்கிறார்கள் என்று நீங்கள் துடித்தால் அவர்கள் ஜெயிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உங்களை புறக்கணிப்பது உங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்று நீங்கள் காட்டும்போது அவர்கள் மனதளவில் தோற்றுப்போகிறார்கள். நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை உங்கள் அமைதிதான். இந்த அமைதி அவர்களை குழப்பமடையச் செய்யும். அவர்கள் உங்களை எடை போட்ட விதம் தவறு என்பதை அவர்களுக்கு உணர்த்தும். ஒரு சிங்கத்தின் அமைதி அதன் கர்ஜனையை விட ஆபத்தானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான விதியை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்களில் மட்டுமே உங்கள் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். உங்களை ஒரு நபர் எப்படி நடத்துகிறார், அவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயம். அதை மாற்ற நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் அது உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் வீணடிக்குமே தவிர எந்த பலனையும் தராது. ஆனால் உங்கள் எதிர்வினை, உங்கள் வளர்ச்சி, உங்கள் தினசரி ஒழுக்கம் ஆகியவை
100% உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளன. உங்களை காயப்படுத்திய நபர் மீது நீங்கள் வைத்திருக்கும் கவனத்தை உங்கள் மீதே நீங்கள் திருப்ப வேண்டும். இது சுயநலம் அல்ல, இது சுய பாதுகாப்பு. உங்கள் வேலையில், உங்கள் உடற்பயிற்சியில், உங்கள் அறிவை வளர்ப்பதில் உங்கள் கவனத்தை குவிக்கத் தொடங்குங்கள். நீங்கள் உங்கள் உள் உலகத்தை வலுப்படுத்தும் போது வெளி உலகத்தின் புறக்கணிப்புகள் ஒரு தூசியைப் போல உதிர்ந்துவிடும். வலிமையான மனிதன் ஒருபோதும் மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக ஏங்குவதில்லை. அவன் தனக்கான அங்கீகாரத்தை தானே உருவாக்கிக் கொள்கிறான். அவர்கள் உங்களை திரும்பிப் பார்ப்பார்களா என்ற எண்ணத்தை குப்பையில் வீசுங்கள். உங்கள் உன்னத நிலையை நோக்கி நீங்கள் முன்னேறுவதே அவர்களுக்கான பதிலடியாக இருக்க வேண்டும். அங்கீகாரம் தேடும் மனநிலை என்பது ஒரு சமூக வியாதி. இன்று பல ஆண்கள் தங்களை காயப்படுத்தியவர்கள் முன் தாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக காட்டிக்கொள்ள சமூக வலைத்தளங்களில் போலி நாடகங்களை அரங்கேற்றுகிறார்கள். இது ஒருபோதும் உண்மையான மன அமைதியை தராது. ஸ்டோயிக் தத்துவத்தின்படி இது உங்களை மேலும் பலவீனமானவராகவே வெளிப்படுத்தும். உங்களை ஒதுக்கியவர்கள் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை அறிய தேவையில்லை. நீங்கள் அவர்களுக்கு எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டியதில்லை. உங்களின் மர்மமான தன்மையே அவர்களை அதிகம் பயமுறுத்தும். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் கணிக்க முடியாதபடி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மகிழ்ச்சி என்பது அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வதிலோ அல்லது உங்களை கவனிப்பதிலோ இல்ல என்பதை நீங்கள் ஆழமாக உணர வேண்டும். நீங்கள் தனிமையில் உங்கள் திறமைகளை கூர்திட்ட வேண்டும். உலகத்தின் பார்வையில் நீங்கள் மறைந்திருந்தாலும் உங்கள் வளர்ச்சி ஒரு மாபெரும் விருட்சமாக உருவாக வேண்டும். உங்களை நிராகரித்தவர்கள் பிற்காலத்தில் உங்களை நெருங்கவே பயப்படும் அளவிற்கு உங்கள் தரம் உயர வேண்டும். இதுவே ஒரு தலைசிறந்த மனிதனின் பாதையாகும். உங்கள் மீது வீசப்பட்ட வலியை ஒரு மாபெரும் எரிபொருளாக மாற்றுவது எப்படி என்று உங்களுக்குத் தெரியுமா? சாதாரண மனிதர்கள் வலியைக் கண்டு பயந்து ஓடுவார்கள் அல்லது அந்த வலியிலேயே மூழ்கி அழிந்து போவார்கள். ஆனால் 1% இருக்கும் ஒரு அசாதாரண மனிதன் அந்த வலியை தனது முன்னேற்றத்திற்கான இயந்திரமாக மாற்றுகிறான். அவர்கள் உங்களை காயப்படுத்திய அந்த கணம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கலாம். அந்த அவமானமும் நிராகரிப்பும் உங்களுக்குள் ஒரு நெருப்பை மூட்டியிருக்க வேண்டும். அந்த நெருப்பை மற்றவர்களை அழிக்கப் பயன்படுத்தாதீர்கள். மாறாக உங்களை ஒரு புதிய மனிதனாக உருக்கி வார்க்கப் பயன்படுத்துங்கள். உங்கள் உடற்பயிற்சி கூடத்தில், உங்கள் தொழில் திட்டங்களில், உங்கள் கற்றலில் அந்த வலியை முதலீடு செய்யுங்கள். ஒவ்வொரு முறையும் அவர்கள் உங்களை நடத்திய விதம் நினைவுக்கு வரும்போது உங்கள் உழைப்பின் வேகத்தை இரட்டிப்பாக்குங்கள். ஒரு கட்டத்தில் அந்த வலியை கொடுத்தவர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லத் தொடங்குவீர்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களை கீழே தள்ளியிராவிட்டால் நீங்கள் உங்கள் சிறகுகளை விரித்து பறக்க கற்றுக்கொண்டிருக்க மாட்டீர்கள். இந்த மனமாற்றமே உண்மையான ஸ்டோயிக் வெற்றியாகும். கண்ணாடியின் விளைவு என்ற ஒரு உளவியல் தந்திரம் உள்ளது. உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் நீங்கள் வீழ்ந்து கிடப்பீர்கள் என்று கற்பனை செய்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் அவர்களின் எதிர்பார்ப்புக்கு நேர்மாறாக செயல்படும்போது அவர்களின் மனம் அதை தாங்கிக் கொள்ளாது. நீங்கள் உடலளவிலும் மனதளவிலும் முன்பை விட வலிமையாக மாறுவதை பார்க்கும்போது அவர்களின் ஈகோ பெரும் அடி வாங்கும். அவர்கள் உங்களை புறக்கணித்த செயல் அவர்களுக்கே குற்ற உணர்வை ஏற்படுத்தும். இது அவர்களை பழிவாங்குவதற்காக நீங்கள் செய்யும் செயல் அல்ல, மாறாக உங்கள் இயற்கையான வளர்ச்சியின் விளைவு. அவர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேறியது உங்களுக்கு ஒரு இழப்பு அல்ல, அது ஒரு மாபெரும் விடுதலை என்பதை உங்கள் செயல்கள் மூலம் நீங்கள் உணர்த்துகிறீர்கள். நீங்கள் அவர்களின் நிலைக்கு இறங்கிச் செல்லாமல் உங்கள் தரத்தை மேலும் உயர்த்துவதே சிறந்த உத்தியாகும். உங்களைச் சுற்றி ஒரு நேர்மறையான, வலிமையான ஒளிவட்டத்தை உருவாக்குங்கள். நீங்கள் சிரிக்கும்போது, உங்கள் வேலைகளில் கவனம் செலுத்தும்போது நீங்கள் அவர்களை முற்றிலுமாக மறந்துவிட்டீர்கள் என்ற செய்தி அவர்களுக்குச் செல்லும். அந்த ஒரு நொடியில் நீங்கள் அவர்களை விட பல மடங்கு உயர்ந்த இடத்திற்குச் சென்று விடுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எஃப்க்கு போன்ற எல்லைகளை உருவாக்குங்கள். ஒருமுறை உங்களை அவமரியாதை செய்த ஒருவருக்கு மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் அதே இடத்தை கொடுக்காதீர்கள். இது மன்னிப்புக்கு எதிரான செயல் அல்ல, இது சுயமரியாதையின் உச்சம். நீங்கள் அவர்களை மனதளவில் மன்னிக்கலாம், ஆனால் அவர்கள் செய்ததை ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஒரு வலிமையான மனிதனின் கதவுகள் அனைவருக்கும் எப்போதும் திறந்திருப்பதில்லை. உங்கள் நேரமும் உங்கள் கவனமும் மிகவும் விலை உயர்ந்தவை.
அதை தகுதியற்றவர்களுக்கு இலவசமாக வழங்காதீர்கள். அவர்கள் உங்களை புறக்கணித்துவிட்டு மீண்டும் தங்கள் விருப்பப்படி உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைய நினைத்தால் அவர்களுக்கு அங்கு இடமில்லை என்பதை நீங்கள் ஆணித்தரமாக உணர்த்த வேண்டும். இது கோபத்தில் எடுக்கப்படும் முடிவு அல்ல. இது ஆழமான அமைதியோடு எடுக்கப்படும் தெளிவான முடிவு. நீங்கள் உங்களுக்கான எல்லைகளை வகுக்கும்போது மற்றவர்கள் உங்களை மதிக்கும் விதம் தானாகவே மாறும். உங்களை எளிதாக அணுக முடியாது என்ற நிலை உருவாகும்போது உங்கள் மதிப்பு பல மடங்கு அதிகரிக்கும். நீங்கள் ஒரு திறந்த புத்தகம் அல்ல, நீங்கள் ஒரு ரகசிய பெட்டகம் என்பதை அவர்களுக்கு புரிய வையுங்கள். எதிர்வினை ஆற்றுவதற்கும் சிந்தித்து பதிலளிப்பதற்கும் உள்ள வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தூண்டுதல் ஏற்படும்போது உடனடியாக கோபப்படுவது அல்லது துயரப்படுவது என்பது விலங்குகளின் குணம். மனிதர்களுக்கு மட்டுமே தூண்டுதலுக்கும் எதிர்வினைக்கும் இடையே ஒரு சிறிய இடைவெளி உள்ளது. அந்த இடைவெளியில்தான் நமது சுதந்திரமும் அதிகாரமும் அடங்கியுள்ளது என்று விக்டர் பிராங்கல் என்ற அறிஞர் கூறுகிறார். உங்களை ஒருவர் காயப்படுத்தும்போது உடனடியாக உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாதீர்கள். ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுத்து நிதானமாக சிந்தியுங்கள். இந்த நபர் என் மன அமைதியை கெடுக்கும் அளவிற்கு தகுதியானவரா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். பெரும்பாலான நேரங்களில் அதற்கான பதில் இல்லை என்பதாகவே இருக்கும். அந்த தருணத்தில் நீங்கள் சிரித்துக்கொண்டே விலகிச் சென்றால் அதுவே அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய சவுக்கடியாகும். நீங்கள் உணர்ச்சியற்ற ஒரு எந்திரம் அல்ல, ஆனால் உங்கள் உணர்ச்சிகளை எப்போது யாரிடம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானிக்கிறீர்கள். இதுவே ஒரு உண்மையான ராஜாவின் மனநிலை. இந்த நிதானமே உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துக் காட்டும். தனிமை என்பது ஒரு சாபம் அல்ல, அது ஒரு வரம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். உங்களை அவர்கள் புறக்கணித்ததால் நீங்கள் தனிமையில் விடப்பட்டதாக நினைக்க வேண்டாம். மாறாக உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்காக பிரபஞ்சம் உங்களுக்கு அளித்த ஒரு வாய்ப்பு அது. கூட்டத்தில் இருக்கும்போது நாம் மற்றவர்களின் முகமூடிகளை அணிந்து கொள்கிறோம், ஆனால் தனிமையில்தான் நாம் நமது உண்மையான முகத்தை சந்திக்கிறோம். தனிமையில் இருக்கும் ஒரு மனிதன் தனது பலவீனங்களை ஆராய்ந்து அவற்றை பலங்களாக மாற்றுகிறான். அவன் தனது சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி தனது எதிர்காலத்திற்கான வரைபடத்தை வரைகிறான். உங்களை காயப்படுத்தியவர்கள் நீங்கள் தனிமையில் வாடி வதங்குவீர்கள் என்று நினைப்பார்கள். ஆனால் உங்கள் தனிமை ஒரு வலிமையான கோட்டையாக மாறுவதை அவர்கள் அறியமாட்டார்கள். நீங்கள் தனிமையை நேசிக்கத் தொடங்கும்போது உங்களுக்கு வேறு எந்த நபரின் துணையும் தேவைப்படாது. நீங்கள் உங்களுக்கே முழுமையானவராக மாறுவீர்கள். இந்த தன்னிறைவு நிலையை அடைந்த ஒரு ஆணை உலகின் எந்த ஒரு சக்தியாலும் அசைத்துக்கூட பார்க்க முடியாது. இதுவே ஸ்டோயிக் தத்துவத்தின் ஆழமான ரகசியமாகும். உங்கள் நோக்கத்தை மறுவரையறை செய்யுங்கள். நீங்கள் இதுவரை ஒரு நபரைச் சுற்றியோ அல்லது ஒரு உறவைச் சுற்றியோ உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை அமைத்திருந்தால் அதை உடனடியாக மாற்றுங்கள். மனிதர்கள் வருவார்கள், செல்வார்கள். ஆனால் உங்கள் இலக்கும் உங்கள் கனவும் மட்டுமே இறுதி வரை உங்களுடன் பயணிக்கும். உங்களை புறக்கணித்த நபர் உங்கள் வாழ்க்கையின் ஒரு சிறிய அத்தியாயம் மட்டுமே, அவர்கள் முழு புத்தகம் அல்ல. ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்தும் ஒரு பேரரசன் வழியில் குறைக்கும் நாய்களைப் பற்றி கவலைப்படுவதில்லை. உங்கள் கவனம் முழுவதும் உங்கள் லட்சியத்தின் மீது இருக்க வேண்டும். உங்கள் தொழில், உங்கள் நிதி நிலைமை, உங்கள் உடல் நலம், உங்கள் அறிவு ஆகியவற்றில் மாபெரும் இலக்குகளை நிர்ணயிங்கள். நீங்கள் உங்கள் இலக்குகளை நோக்கி வெறித்தனமாக ஓடும்போது உங்களை காயப்படுத்தியவர்கள் உங்கள் பார்வையில் ஒரு சிறு புள்ளியாக மறைந்து போவார்கள். அவர்கள் உங்களை கவனிக்கிறார்களா என்ற கவலை உங்களுக்கு அறவே இருக்காது. ஏனென்றால் நீங்கள் அவர்களை விட மிக உயர்ந்த ஒரு பரிமாணத்திற்குச் சென்றிருப்பீர்கள். இதுதான் உண்மையான வெற்றி. குற்ற உணர்வு என்பது ஒரு மெல்லக் கொல்லும் விஷம். நீங்கள் உங்களை காயப்படுத்தியவர்களுக்கு எதிராக எந்த சண்டையும் போட வேண்டியதில்லை. நீங்கள் அவர்களை முற்றிலுமாக உங்கள் கவனத்திலிருந்து அகற்றி உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழத் தொடங்கும்போது அவர்களின் மனதில் இயல்பாகவே ஒரு குற்ற உணர்வு எழும். நாம் இவ்வளவு சிறந்த ஒரு மனிதரையா இழந்துவிட்டோம் என்ற எண்ணம் அவர்களை துளைத்தெடுக்கும். இது நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் தண்டனை அல்ல, அவர்களின் செயலுக்கான இயற்கையான விளைவு. ஆனால் இதற்காக நீங்கள் காத்திருக்கக்கூடாது. அவர்கள் வருந்துகிறார்களா இல்லையா என்பது உங்கள் கவலையாக இருக்கக்கூடாது. நீங்கள் முற்றிலும் மாறுபட்ட ஒரு தளத்தில் இயங்க வேண்டும்.
உங்கள் அமைதியும் உங்கள் வளர்ச்சியும் ஒரு கண்ணாடியைப் போல செயல்பட்டு அவர்களின் தவறுகளை அவர்களுக்கே சுட்டிக்காட்டும். நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் உங்கள் செயல்களால் அவர்களை நிர்மூலமாக்குகிறீர்கள். ஒரு வலிமையான மனிதனின் வெற்றி அவனது வார்த்தைகளில் இல்லை, அவனது வாழ்க்கை முறையில் உள்ளது என்பதை நீங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் மனதை ஒரு வெல்ல முடியாத கோட்டையாக மாற்றுங்கள். வெளியில் நடக்கும் புயல் கோட்டையின் சுவர்களை தாக்கலாமே தவிர உள்ளே இருக்கும் அமைதியை ஒருபோதும் குலைக்க முடியாது. இதுதான் நவீன சமூகத்தில் உங்களுக்கு தேவையான உணர்ச்சி பூர்வமான பாதிப்பின்மை. உங்களை ஒருவர் அவமதித்தால் அந்த அவமானம் உங்களைச் சேராது, அது அவர்களின் தரத்தையே காட்டுகிறது என்று மார்கஸ் ஆரேலியஸ் கூறுகிறார். அவர்கள் வீசும் விஷ அம்புகளை நீங்கள் உங்கள் கைகளால் பிடிக்க வேண்டியதில்லை, அவற்றை அப்படியே கீழே விழவிடுங்கள். உங்கள் சுயமரியாதை என்பது மற்றவர்களின் பார்வையில் இல்லை, அது நீங்கள் உங்களை எப்படி மதிக்கிறீர்கள் என்பதில் உள்ளது. நீங்கள் உங்களை ஒரு மதிப்புமிக்க மனிதனாக கருதினால் எவருடைய புறக்கணிப்பும் உங்களை சிறுமைப்படுத்த முடியாது. உங்களை நீங்களே நேசிக்கவும் மதிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் சொந்த ஹீரோவாக மாறும்போது மற்றவர்களின் கைத்தட்டல்களுக்கு நீங்கள் ஏங்க மாட்டீர்கள். இந்த மனநிலையை நீங்கள் அடைந்துவிட்டால் நீங்கள் உண்மையிலேயே சுதந்திரமான மனிதனாகி விடுவீர்கள். எந்த ஒரு நபரும் உங்கள் மகிழ்ச்சியின் திறவுகோலை வைத்திருக்க முடியாது. விட்டுக் கொடுப்பதில் உள்ள மாபெரும் முரண்பாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒன்றை ஆக்ரோஷமாக துரத்தும்போது அது உங்களை விட்டு விலகி ஓடும். ஆனால் நீங்கள் எப்போது ஒரு விஷயத்தின் மீதுள்ள பிடிப்பை முற்றிலுமாக தளர்த்துகிறீர்களோ அப்போதுதான் உண்மையான கட்டுப்பாடு உங்கள் கைக்கு வரும். உங்களை புறக்கணித்த நபரை திரும்பப் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை முழுமையாக கைவிடுங்கள். நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்ற நிலையிலிருந்து நீங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் வாழ்க்கை மிகச் சிறப்பாகவே இருக்கும் என்ற நிலைக்கு மாறுங்கள். இந்த மனநிலை மாற்றம் உங்கள் ஒட்டுமொத்த ஆளுமையையும் கம்பீரமாக மாற்றும். நீங்கள் அவர்களை விடுவிப்பதன் மூலம் உங்களை நீங்களே விடுவித்துக் கொள்கிறீர்கள். இந்த விடுதலை உங்களுக்கு அளப்பரிய சக்தியைத் தரும். உங்கள் முகத்தில் ஒரு புதிய தேஜஸ் பிறக்கும். எதையும் இழக்கத் தயாராக இருக்கும் ஒருவனை எதைக் கொண்டும் பயமுறுத்த முடியாது. நீங்கள் அந்த நபரை மட்டுமல்ல, அவர்கள் உங்கள் மீது செலுத்திய ஆதிக்கத்தையும் தூக்கி எறிகிறீர்கள். இதுவே ஒரு ஆணின் உண்மையான சுதந்திர பிரகடனமாகும். நீங்கள் ஒரு அமைதியான ஆல்பா ஆணாக மாற வேண்டும். சத்தம் போடுபவனும் தற்பெருமை பேசுபவனும் எப்போதுமே பலவீனமானவன். உண்மையான பலம் என்பது எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாக தன் வேலைகளைச் செய்து முடிப்பதில் உள்ளது. உங்களை காயப்படுத்தியவர்கள் உங்கள் வீழ்ச்சிக்காக காத்திருக்கும் போது நீங்கள் ரகசியமாக உங்கள் வெற்றிக்கான அடித்தளத்தை அமைக்க வேண்டும். உங்கள் திட்டங்களைப் பற்றி யாரிடமும் பேசாதீர்கள். உங்கள் முடிவுகள் அவர்களுக்கே பேசட்டும். நீங்கள் ஒரு நிழலைப் போல இயங்க வேண்டும். உங்கள் அமைதியான செயல்கள் உங்கள் எதிரிகளுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தும். நீங்கள் கோபப்படுவதை விட நீங்கள் அமைதியாகச் செய்யும் முன்னேற்றம் அவர்களை அதிகம் அச்சுறுத்தும். அவர்கள் உங்களை சீண்டிப் பார்க்க முயலும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் காட்டும் முழுமையான அலட்சியம் அவர்களை விரக்திக்கு உள்ளாக்கும். ஒரு அமைதியான வலிமையுள்ள மனிதன் தனது ஆற்றலை ஒருபோதும் வீணடிப்பதில்லை. அவன் அந்த ஆற்றலை குவித்து சரியான நேரத்தில் தன் இலக்கை நோக்கி பாய்வான். இந்த பண்பு உங்களை சமூகத்தில் ஒரு மதிப்புமிக்க மற்றும் சக்தி வாய்ந்த நபராக உயர்த்தும். உங்கள் கடந்த காலத்தை ஒரு ஆசானாகப் பாருங்கள், சிறைச்சாலையாக அல்ல. அவர்கள் உங்களை காயப்படுத்திய அந்த நிகழ்வு முடிந்து போன ஒன்று. அதை மீண்டும் மீண்டும் நினைத்துப் பார்ப்பதன் மூலம் நீங்கள் பழைய காயங்களை நீங்களே கீறிக்கொள்கிறீர்கள். ஒரு ஸ்டோயிக் தன் கடந்த காலத்தை பகுப்பாய்வு செய்வான், அதில் உள்ள பாடங்களை மட்டும் எடுத்துக்கொள்வான், வலியை அப்படியே விட்டுவிடுவான். அவர்கள் உங்களுக்கு செய்த துரோகம் அல்லது புறக்கணிப்பு மனிதர்களின் இயல்பை உங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறது. யார் உங்கள் உண்மையான நண்பர்கள், யாருக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்க கூடாது என்பதை நீங்கள் இப்போது தெளிவாக அறிந்துள்ளீர்கள். இந்த அனுபவம் உங்களை மேலும் புத்திசாலியாக மாற்றியுள்ளது. எனவே அந்த நபரை ஒரு எதிரியாக பார்க்காமல் உங்களுக்கு ஒரு கடினமான பாடத்தை கற்றுக் கொடுத்த ஆசிரியராக பாருங்கள். இந்த மனப்பான்மை உங்களுக்குள் இருக்கும் கசப்புணர்வை முற்றிலும் அகற்றிவிடும். கசப்புணர்வு இல்லாத மனம் மட்டுமே புதிய விஷயங்களை உருவாக்க முடியும். உங்கள் முழு கவனமும் நிகழ்காலத்தின் மீதும் எதிர்காலத்தின் மீதும் மட்டுமே இருக்க வேண்டும்.
ஸ்டோயிக் தத்துவத்தில் அமோர் ஃபாட்டி என்றொரு ஆழமான கருத்து உள்ளது. அதாவது, உங்கள் விதியை நேசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை மட்டுமல்ல, உங்களுக்கு ஏற்பட்ட துரோகங்கள், அவமானங்கள் மற்றும் புறக்கணிப்புகள் அனைத்தையும் நீங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது எனக்கு நடந்திருக்கக் கூடாது என்று புலம்புவதை விட்டுவிட்டு, இது எனக்கு நடந்தது, மிகவும் நல்லது, இதுவே என்னை வலிமையாக்கியது என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். உங்களை ஒரு நபர் நிராகரித்தது என்பது பிரபஞ்சம் உங்களை ஒரு தவறான பாதையிலிருந்து காப்பாற்றியுள்ளது என்பதன் அறிகுறியாகும். அவர்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இருந்திருந்தால் நீங்கள் உங்கள் உண்மையான ஆற்றலை ஒருபோதும் உணர்ந்திருக்க மாட்டீர்கள். எனவே நடந்த அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வலியை ஒரு பரிசாகப் பாருங்கள். எப்போது நீங்கள் உங்கள் கஷ்டங்களை நேசிக்கத் தொடங்குகிறீர்களோ அப்போது உங்கள் துக்கம் அனைத்தும் சக்தியாக மாறும். உங்களை யாரும் இனி காயப்படுத்த முடியாது, ஏனென்றால் வரும் எந்த ஒரு வலியையும் நீங்கள் உங்கள் வளர்ச்சிக்கான வாய்ப்பாகவே பார்ப்பீர்கள். இதுதான் உளவியல் ரீதியான இறுதி நிலை. உங்களுக்கான ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்குங்கள். நீங்கள் யார் என்பதை மற்றவர்கள் தீர்மானிக்க அனுமதிக்காதீர்கள். உங்களை புறக்கணித்தவர்கள் உங்களை ஒரு சாதாரண நபராக அல்லது எளிதில் ஏமாற்றக்கூடிய ஒருவராக நினைத்திருக்கலாம். அந்த அடையாளத்தை உடைத்து எறியுங்கள். நீங்கள் ஒரு புதிய மனிதனாக மறுபிறவி எடுக்க வேண்டும். நீங்கள் படிக்கும் புத்தகங்கள், நீங்கள் செய்யும் உடற்பயிற்சிகள், நீங்கள் பேசும் விதம் என அனைத்திலும் ஒரு தரமான மாற்றத்தை கொண்டு வாருங்கள். உங்கள் சிந்தனைகளை உயர்த்துவதன் மூலம் நீங்கள் ஒரு புதிய பரிமாணத்திற்குள் நுழைவீர்கள். உங்களை பழைய நிலையில் பார்த்தவர்கள் இப்போது உங்களை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். இவன் எப்படி இவ்வளவு மாறினான் என்ற கேள்வி அவர்களை தூங்க விடாமல் செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் இந்த மாற்றங்களை அவர்களுக்காகச் செய்யவில்லை, உங்களுக்காக, உங்கள் உன்னத நிலையை அடைவதற்காகச் செய்கிறீர்கள். நீங்கள் உங்கள் பழைய சுயத்தின் சாம்பலிலிருந்து ஒரு பீனிக்ஸ் பறவையைப் போல உயிர்த்தெழ வேண்டும். இந்த புதிய உங்களை அவர்களால் ஒருபோதும் நெருங்க முடியாது, ஏனென்றால் நீங்கள் இப்போது வேறு ஒரு உயரிய தளத்தில் இருக்கிறீர்கள். மௌனத்தின் மொழியை பேசக் கற்றுக்கொள்ளுங்கள். சில நேரங்களில் எந்த பதிலும் அளிக்காமல் இருப்பதே நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகச் சிறந்த பதிலாகும். ஒரு வாக்குவாதத்தில் நீங்கள் வெல்ல நினைத்தால் நீங்கள் இருவருமே தோற்றுப்போகிறீர்கள் என்று அர்த்தம். உங்களை காயப்படுத்தியவர்கள் உங்களிடமிருந்து ஒரு எதிர்வினையை, ஒரு நீண்ட செய்தியை அல்லது ஒரு கோபமான அழைப்பை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் நீங்கள் எந்த ஒரு தகவலும் அனுப்பாமல் அவர்களின் இருப்பையே உங்கள் மனதிலிருந்து அழித்துவிடும்போது அவர்களுக்கு அது பேரதிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் அவர்களின் அத்தியாயத்தை முற்றிலுமாக முடித்துவிட்டீர்கள் என்பதை அந்த மௌனம் ஆழமாக உணர்த்தும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்திற்குச் சென்று விட்டீர்கள் என்ற செய்தி எந்த வார்த்தைகளையும் விட வலிமையாக அவர்களைத் தாக்கும். ஒரு மனிதன் எப்போது எந்த கேள்வியும் கேட்காமல் மௌனமாக விலகிச் செல்கிறானோ அப்போது அவன் தனது முழுமையான அதிகாரத்தை மீண்டும் பெறுகிறான். உங்கள் மௌனம் என்பது உங்கள் பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது உங்கள் மனமுதிர்ச்சியின் மற்றும் எஃப்கு போன்ற மன உறுதியின் அடையாளமாகும். வெற்றி என்பது பழிவாங்கும் ஒரு கருவி அல்ல, அது உங்கள் சுய கண்டுபிடிப்பின் ஒரு துணை விளைவு மட்டுமே. பல இளைஞர்கள் என்னை விட்டு போனவள் முன் நான் ஒரு பெரிய காரில் வந்து நிற்பேன் என்று சொல்வதை கேட்டிருப்போம். இது ஒரு குழந்தைத்தனமான சிந்தனை. நீங்கள் அவளை பழிவாங்க நினைக்கும் வரை அவள் இன்னும் உங்கள் மனதை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள் என்றுதான் அர்த்தம். உண்மையான ஸ்டோயிக் வெற்றி என்பது நீங்கள் ஒரு மிக உயர்ந்த இடத்தை அடைந்த பிறகு அந்த நபர் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார் என்ற எண்ணமே உங்கள் நினைவில் வராத ஒரு நிலையாகும். நீங்கள் மலை உச்சியை அடைந்த பிறகு கீழே இருக்கும் சிறிய கற்களைப் பற்றி சிந்திப்பதில்லை. உங்கள் பயணம் என்பது உங்களை உலகிற்கு நிரூபிப்பதற்காக அல்ல, உங்களை உங்களுக்கு நிரூபிப்பதற்காக. நீங்கள் உங்கள் துறையில் சிறந்தவராக மாறும்போது புகழ், பணம் மற்றும் மரியாதை ஆகியவை தாமாகவே உங்களைத் தேடி வரும். அப்போது உங்களை நிராகரித்தவர்கள் உங்கள் நிழலை கூட நெருங்க முடியாத தூரத்தில் இருப்பார்கள். நீங்கள் அவர்களை தோற்கடிக்கவில்லை, நீங்கள் அவர்களை முழுமையாக கடந்து வந்துவிட்டீர்கள். இறுதியாக அந்த வலியை முழுமையாக கடந்து செல்லும் விடுதலையை நீங்கள் உணர வேண்டும். இது ஒரு நீண்ட பயணம். இது ஒரே நாளில் நடக்காது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்தி, உங்கள் உணர்ச்சிகளை நெறிப்படுத்தி, உங்கள் இலக்குகளை நோக்கிச் செயல்படும்போது அந்த வலி படிப்படியாக கரையும். ஒரு நாள் காலை நீங்கள் கண் விழிக்கும் போது
அந்த நபரைப் பற்றிய எந்த நினைவோ, கோபமோ, வருத்தமோ உங்கள் மனதில் துளி கூட இருக்காது. உங்கள் மனம் ஒரு அமைதியான ஏரியைப் போல இருக்கும். அதுதான் உங்கள் உண்மையான வெற்றி. நீங்கள் ஒரு வலிமையான, யாராலும் எளிதில் அசைக்க முடியாத, உணர்ச்சி பூர்வமாக முழுமையான ஒரு ஆணாக மாறியிருப்பீர்கள். இப்போது நீங்கள் எதற்கும் பயப்படத் தேவையில்லை. நீங்கள் வாழ்க்கையின் இருண்ட பகுதியைக் கடந்து உங்கள் சொந்த ஒளியைக் கண்டறிந்துள்ளீர்கள். உங்களை காயப்படுத்தியவர்கள் இனி உங்களை ஒருபோதும் தவிர்க்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் சமூகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அசுர சக்தியாக உருவெடுத்திருப்பீர்கள். ஆனா விந்தை என்னன்னா, அவர்கள் உங்களை கவனிக்கும் அந்த நேரத்துல உங்களுக்கு அவர்களைப் பற்றி எந்த அக்கறையும் இருக்காது. இந்த காணொளியின் இறுதிப் பகுதிக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் அந்த அரிய 1% ஆண்களில் ஒருவர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். வலியை பழிவாங்கும் உணர்வாக மாற்றாமல், உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளும் ஒளியாக மாற்றுவது எப்படி என்பதை நாம் இன்று ஆழமாக பார்த்தோம். உங்களை புறக்கணித்தவர்கள் இனி உங்கள் நினைவுகளில் ஒரு சிறு தூசிக்குச் சமமானவர்கள். உங்கள் வாழ்க்கை உங்களுடையது. உங்கள் கவனம், உங்கள் ஆற்றல், உங்கள் நேரம் அனைத்தையும் உங்கள் மீதே முதலீடு செய்யுங்கள். நீங்கள் வெற்றி பெறும்போது உங்கள் அமைதியே உலகிற்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாக இருக்கும். இந்த ஆழமான பயணத்தில் என்னுடன் இணைந்திருந்ததற்கு நன்றி. நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்குச் செல்லத் தயாராக இருந்தால் இப்போதே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை ஒரு வலிமையான நண்பருக்கு பகிருங்கள். உங்களுக்கான கேள்வி: உங்கள் வாழ்க்கையில் உங்களை காயப்படுத்திய ஒரு வலியை நீங்கள் எப்படி உங்கள் வெற்றிக்கான படிக்கட்டாக மாற்றப் போகிறீர்கள்? உங்கள் ஆழமான எண்ணங்களை கீழே உள்ள MNTVகளில் எழுதுங்கள். வலிமையோடு இருங்கள். உங்கள் அமைதியை ஆயுதமாக்குங்கள்.